சென்னை கொளத்தூரை சேர்ந்தவர் யாமினி. இவருடைய கணவர் உடல்நலக் குறைவு காரணமாக 3 ஆண்டுகள் முன்பு மரணமடைந்துள்ளார். தற்போது மகன் அரவிந்த் மற்றும் மகள் சௌமியாவுடன் யாமினி வசித்து வந்துள்ளார். சௌமியா புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தனது மகளை பள்ளியில் விடுவதற்காக யாமினி இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சாலையில் உள்ள ஒரு சிறிய பள்ளத்தில் வண்டி சிக்கியதால் நிலை தடுமாறி யாமினி இருசக்கர வாகன கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறமாக கீழே விழுந்தார். அவரது வாகனமும் இடதுபுறமாகவே விழுந்தது. ஆனால் பின்னால் அமர்ந்திருந்த சௌமியா நிலை தடுமாறி வலதுபுறமாக சாலையில் விழுந்தார். அப்போது பின்னால் வந்த தண்ணீர் லாரியின் பின்சக்கரம் குழந்தை சௌமியா மீது ஏறி இறங்கியதில் சௌமியாவின் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். நிலை தடுமாறி கீழே விழுந்த யாமினி எழுந்து பார்த்தபோது தனது மகள் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடப்பதை பார்த்து துடிதுடித்து போனார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த செம்பியம் போலீசார் லாரி ஓட்டுநரான திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த சௌமியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.